ஆசைலாம் அண்ணி மேலே அண்ணி புள்ள மேலே மட்டும்தான். நம்ம மேலாம் இல்லவே இல்லை. நான் எங்கன்னா வெளியே போனால் சந்தோஷம் தான். இப்போ வந்து அவ்வளோ பொறாமையாக இருக்கு. அதான் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய போகுது. உனக்கு என்ன பண்ண பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா பிடிக்கணுமா? ஒன்றும் பாசமே இல்லை. உட்காரு. வரதானே சொன்னீங்க, எதுக்கு உங்க மடியில குறைச்சிக்கிட்டீங்க? நான் அப்படி கூட பிடிக்காதுவேன். என்ன நான் போய் விட்டுட்டு ஃப்ளைட் எடுத்துட்டு வர வரைக்கும் அழுகுறா. கஷ்டமா இருக்கும்ல. நான் எங்கன்னா போனால் ஜாலி இல்லை. சும்மா சொல்லாதீங்க, நீங்க போனா கஷ்டமா தான் இருக்கும். இன்னும் டெய்லியும் நீங்க இல்லாம இருக்கிறத ஹாப்பின்ற மாதிரி நடிக்கிறீங்க. ஆமாம், அதனால கண்டுக்க மாட்டேன். கண்டுக்கலாம் பிச்சு விடுவேன். அப்போ நான் இருக்கேன்ற சந்தோஷம் இருக்கணும்ல. இருக்கீங்க தான். அந்த விருப்பத்தை என்னோட அந்த பையன் தான் பிடிக்கும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் யாரும் கூட உங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க வேற, நான் சொல்லிட்டேன். நான் எதுவாக இருந்தாலும் நீங்க தான் ஃபர்ஸ்ட், புரியுதா? ஏன்னா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஐயோ, உங்களுக்கு எங்கிருந்து இந்த பொசிசிவ்னஸ் வந்துச்சு? பொசிசிவ்னஸ்க்கும் மேலையா இருக்கு. எனக்கு கூட எப்படி ஆசையாக இருக்கேன் பொண்ணு எங்கே இருக்கா? ரவுடி. உண்மையை சொன்னால் உடனே ரவுடி. பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு அப்புறம் தான் நிக்க வந்தாலும் சும்மா பண்ணாதீங்க என்ன. என்ன வார்த்தை இல்லை. ரொம்ப பண்றதுக்கு முடிவோட வந்திருக்கீங்க. நான் ரொம்ப பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கொடுத்துருவீங்க, என்ன நிரூபிச்சிருவீங்க. சரி. கேடியாக இருந்தால் நான் எப்பயும் உங்களை ஏமாத்திக்கலாம். ஐயா அழுமுச்சு. இப்ப நான் அழுத்ததும் எனக்கு உங்களுக்கு காண்டா இருக்கு. இதுதான் என்ன பண்ண சொல்கிறேன். சாமி மன்னிச்சிரு, போதும். நீ என்ன அவன் பிறந்ததுக்கப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டேன் யோசிக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பேசுவோம். சேர்ந்து வந்து யாராக இருந்தாலும் திரும்ப அலோடு இல்லைமா? என்னது? ஆமாம் ஆமாம். இல்லை, நானும் அவனும் இங்க இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணா ஓகே. இல்லை நீங்க தனியா தூங்குங்க, நாங்க உங்க கூட தூங்க, நாங்க ரெண்டு பேரும் வரோம். நீங்க தான் எங்களை ரிஜெக்ட் பண்றீங்க, பாத்துக்கோங்க. நிஜமாவே அதான் பிளானு. வச்சுடுவேன். பகலோட ஊற்றிக்கோங்க உருவலாம். முடியாது. நீங்க தான் எவ்ரி 1 hour ஃபீட் பண்ணணும்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்க தூக்கிட்டு வந்துட்டா? ஆட ஆமால. சரி, பக்கத்துல ஒரு குட்டி பெட் போட்டு நீங்க பத்துக்கோங்க. இதுல நான் பாப்பா அண்ணி பத்துக்கிறோம். அவளை கொண்டுருவேன். சொன்னேன் பட்டு உங்களுக்கானது மட்டும்தான். புரியுதுல்ல? இப்படி அழுறான். ஏன் இதை விட 100 மடங்கு அந்த விட்டு போகும்போது ஒருத்தர் போன் பேசாத போது யாருக்கு தெரியும்? இல்ல அதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? ஒண்ணு பார்த்துக்கு குடும்பத்தை படுத்துறீங்க. ஒண்ணும் வேண்டாம், தங்கம் வயிறம் பட்டலாம். அப்படித்தான் கோப்படுவேன். நீங்க வைப்பீங்க. போதும் போதும், உங்க பூக்கு வேண்டாம். நீங்க தூங்க, எங்க அம்மாட்ட போறேன். என்ன வேணா பண்ணி தூங்க மட்டும் வேணும் சொல்லிருக்கேன்ல. வேலை இருக்கு, நான் கொஞ்சோண்டு போயிட்டு வரேன். நீங்க தூங்குங்க. அனுப்பிடுத்தாதீங்க. கொடுத்துட்டு போகுது. ஒண்ணும் வேண்டாம், இந்த கதைக்கே நான் வர தயாரா இல்லை. எனக்கு தெரியும், எனக்கு புரியும். என்ன ஒண்ணு கொடுத்தாலும் நீங்க எப்படி லாக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். வேணும்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒண்ணு கொடுக்குறேன். கிடையாது 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 கிடையாது. பரவாயில்லைங்கோ. சீக்கிரம் வந்துடும்னா கண்டிப்பா. ஓகே. ஃபோன் பண்ணிட்டா? ஹாய். எல்லாம் என்ன பண்றீங்க? சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? கொஞ்சம் வேலை, பிரேக் கிடைச்சதுக்கு பாப்பா கிட்ட பேசலாம். என்கிட்ட பேச இல்ல, எல்லார்கிட்டயும் பேசதான். அது எப்படி? இப்ப என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? சூடாக்கி வச்சிருக்காங்க, போய் சாப்பிட போறோம். என்ன கலாய்க்கிறீங்க? சரி, நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா? மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா? வேலைக்கு எல்லாம் கரெக்டா சாப்பிட்றீங்களா? கரெக்டா குடுக்குறியாண்ணா? பர்ஃபெக்ட். அங்க இளநீர் கிடைக்கும்ல, குடிங்க. டிவி வாங்கி வச்சுட்டாரு, உருண்டையும் போட்டு அமைச்சிருக்க. உங்க அத்தை கரெக்டா கொடுத்துடுறாங்க. அதெல்லாம் எப்படியாவது ஏமாத்தி ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா ஏன் கேரட் பீட்ரூட் எல்லாம் கட் பண்ணி தான் வருது. சும்மா குடிங்க, குடிக்கவே வேண்டாம்னு சொல்லல. ஸ்வீட் லைம்லாம் குடிங்க, லைம் குடிங்க. ஏன் ஜூஸே கூட வேணும்னா ஒரு வாட்டி குடிங்க. ஆனா ஜூஸ் குடிச்சிட்டன்றதுக்காக பழத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். ஆசைக்காக குடிங்க. சரிங்க டாக்டர். கொழுப்பு தான். ஆமா, லைட்டா. ரொம்ப நக்கல் தெரியுதா? ஏதோ தெரியுது பக்காவா. ஓகே ஓகே. சரி, உடம்பு பார்த்துக்கோங்க, அதுக்கு தான் பண்ணேன். ஓகேடா, டேக் கேர். பை பை. பை பை குட்டி பட்டோ. பை பைண்ணா. எடுத்தாங்க. அவனும் பாய் சொல்லிட்டான். ஓகே.
ஓகே, எல்லா பேஷண்ட்டும் போயிட்டாங்க. ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுவோமா? இப்போதைக்கு பேஷண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை வேணா பண்ணலாம். ஓகே, எல்லாம் ஓகே தானே? போயிட்டு வருவோம். ரூம் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு லாக் பண்ணிடுவோம். புருஷனை பத்திலாம் கவலையே இல்லைம்மா. வந்து பார்ப்போம் கூட இல்லை. நம்மளே தான் வரணும் போல. ஏய் புச்சி, நீங்க என்ன பண்றீங்க? பிள்ளைங்களை பார்க்கணும்னு தோண மாட்டேங்குது. அதான் ஸோ சார் என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல் என்ன வீடு நான் சொன்னேன். நீங்களா வந்திருந்தா நாங்கள் வர போகிறோம். ரூம் பார்த்துக்கோங்க. என்னம்மா திட்டுறேன்? ஹாஸ்பிட்டல் இருந்து உங்க சேட்டைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்புங்க. அதான் வெளியே யாரும் இல்லை. அதுக்கு 5 minutes வாங்கி அப்படி உட்காந்து பேசுவோம். சின்ன பிச்சு, எனக்கு வேலை இருக்கு, விடுங்க. என்ன வேலை இருக்கு? உங்களுக்கு வேலை இருக்கு தானே, அப்புறம் என்னங்க? வேலை இருந்தாலும் பொண்டாட்டி வேணும், நான் வரேன். உன் புருஷன் வேணும் வந்தா தானே. ஹாஸ்பிட்டல் போய் இந்த மாதிரிலாம் வேண்டாம், போங்க வெளியே. நான் வரக்கூடாது, எனக்கு உரிமை இல்லை. இந்த மாதிரிலாம் குதர்க்கமா கேட்டா என்ன சொல்லுவேன்? அதுக்கும் உரிமை இருக்கு, போதுமா? ஆனால் இங்கே வேண்டாம், போங்க. எனக்கு கொடுக்காதுங்க. சிசிடிவிலாம் இருக்குங்க, மானிட்டர்ல ஒருத்தர் இருப்பாருங்க. எங்க என்ன இப்படி படுத்துறீங்க? ரூமுக்கு சிசிடிவிக்கு சொன்னா ரூமுக்கு வர சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கறதுக்கு தான் என் ரூமு. பேஷண்ட்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி செட் ஆகும்? இங்கே ஒரு இது போட்டிருக்கேன், இங்க ஒரு சின்ன லேப் வச்சிருக்கேன், அப்படியே செக் பண்ணிக்கிறதுக்கும். அதனால இங்கே தான் சின்ன சின்ன செக் இங்கே பண்ணிப்பேன். அடுத்து செக்அப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பக்கத்து ரூமே போயிடுவாங்க. ஸோ அவங்க ரொம்ப அலைய வைக்க வேண்டாம், நான் எனக்கு இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். 3 பேருமே இப்படி தான் பண்ணிக்கிட்டோம். பிரகதிக்கு மட்டும்தான் பெருசாக தேவையில்லை, அதனால அவள் ஜென்ரலாக பண்ணிக்கிட்டா. மெடிக்கல் ஷாப் பக்கத்தில் ஏன்னா பாப்பாங்களை கூப்பிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. மற்றபடி நாங்கள் 3 பேரும் எங்களுக்கு முக்கியமான எக்யூப்மெண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துல எங்களுக்கு இது வச்சுக்கிட்டோம். சரி, தொலைஞ்சார 2 minutes. ஆண்டவங்க 2 minutes ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வீட்டுக்கும் வரதில்லை, வந்தாலும் தூங்கிட்டீங்க. இவ்வளோ தானே மீட்டிங், அது இதுன்னு பிஸியாக இருக்கீங்க, அப்புறம் என்ன? ஆனால் உனக்கு வர டைம் நான் வெயிட் பண்ணுறேன்ல, இந்த டயர்டாக இருக்குன்னு தூங்கிடுறேன். இன்னும் ஒரு 3 to 4 days ப்ளீஸ் 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 அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, ரொம்ப தள்ளி வச்சுட்டு இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. இத்தனை மணி என்னால் வீட்டுக்கு வந்துடுறால உங்களுக்காக. எனக்கு அப்படி ஒன்றும் வேண்டாம். சரி, நம்ம லீவ் போடணும் தானே? ஆமாம், லீவ் போட்டு என் கூட இருப்பீங்க பாருங்க. என்ன பட்டும்? வேண்டாம், அந்த பட்டு கூட்டுலாம். சரி, ஏதாவது கண்டிஷன் வச்சிருப்பீங்களா சொல்லுங்க. எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே பண்ணுற மாதிரி தான். சரி, சாரி. கோயிலுக்குலாம் போகிறோம்ல, குலதெய்வ கோயிலுக்கு. ஆமாம். உன் தம்பி தங்கச்சிங்க வராங்களா? இல்லை, ஒரு வாரத்துக்கு லீவ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த ஹாஸ்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு. அவன் அந்த ஊரை விட்டே வர ரெடியா இல்லை. அவனுக்கு ஊட்டி அவ்வளோ பிடிச்சிச்சு போல, அதனால அங்கேயே இருக்கா, அப்படி ஆர்வமா இருக்கான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருவாங்க? லவ் அண்ணாவும் தான் போயிருக்காங்கல்ல. நம்ம பூஜைலாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க வர கரெக்டாக இருக்கும். வீட்டில் கூழெல்லாம் ஊற்றுவோமே, மேபி அந்த டைமுக்கு வருவாங்க. ஆனால் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. நம்ம லீவ் போடுறதுனால பிரகதி பிரவீன் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கணும், அதனால அவங்க வரல சொல்லிட்டாங்க. அவங்க தான் ஃபுல் டே டேக் கேர் பண்ணிக்க போகிறாங்க. லாவண்யாவும் வரமாட்டா, தெரியாதா? வெறும் நம்ம ஃபேமிலி. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன வரதுன்னா மாமி அவங்கெல்லாம் வந்துருக்காங்கல்ல. ஸோ அப்படி நம்மளோட இந்த ஃபேமிலிஸ் மட்டும்தான். மட்டும்தானே? அரசன் வரானா? ஸ்ட்ரெயிட்டாக ஊருக்கு வந்துடும். இல்லைன்னு கிளம்புறோம், அதனால் ஊருக்கு வந்துடுறோம். ஓ, இப்போ இங்கேருந்து ஊருக்கு போகிற வரைக்கும் எனக்கான டைம். உங்களுக்கான டைம்னா நம்ம பஸ்ஸில் நம்புறோம், ஓகேவா? பிச்சு பிச்சு ஒன்றும் பிக்கிறதுக்கு இல்லை, வேணும். அடி வேணா கிடைக்கும். அப்போ கேரவன் புக் பண்ணுறேன், கேரவன் ஓகேவா? என்னம்மா? வேண்டாம், கேரவனே போதும். பஸ்ஸுக்கு யாரும் வரலையே. 3 அத்தைங்க, 2 சித்திங்க, 2 சித்தப்பாங்க, 3 மாமாங்க, அவ்வளோதானே. அம்மா அப்பா நீ நான், அவ்வளோதானே. ஸோ 2 கேரவன் போதும். ஐ மீன் நம்ம கேரவனில் 2 ரூமே போதும். அவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து கதை பேசிப்பாங்க, நம்ம ஒரு ரூமில் இருந்துக்கலாம். ஆயிரத்தி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக தான் இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ், விளையாட்டு வேண்டாம். நான் என்ன சொல்ல ஓகே சொல்ல போகிறதில்ல. நான் இருக்கும்போது எப்படி வர்றது கொஞ்சம் யோசிக்கணும்ல. உங்களை கூப்பிட்டு வர்றது ஏன் பொறுப்பு. நீ வாய் மூடிட்டு வந்தால் மட்டும் போதும். ரொம்ப மிரட்டுறீங்க. முடியுமா முடியாதா, அவ்வளோதான். சரி, முடியும். சலிச்சுக்கிட்ட சொல்கிறேன்ல, சொல்லாதீங்க. இல்லை, நார்மலாக தான் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் பயப்பட வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே. இல்லைனா
ஓ எனக்கு வேலை இருக்கு. சரி வெளியே வரைக்கும் வா, அப்படியே உன்னை விட்டுட்டு நான் அப்படி கிளம்புறேன். இன்னும் வேண்டாம், தள்ளிட்டு போக பார்க்குறீங்களா? உங்களை ஏதாவது சேட்டை பண்ண பிச்சு விடுவேன். நீங்கள் கிளம்புங்க, நான் வந்துக்கிறேன். ஓய் சீரியஸ்லி பேபி? சரி என் சேட்டை பார்த்துக்கிறேன். சரி, அப்புறம் பார்த்துக்கோங்க, கிளம்புங்க. ஆமா, இதெல்லாம் முடிச்சுட்டு வா, எப்படி லாக் பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் பாரு. பார்க்குறேன். கிளம்பலாமா? கிளம்பலாம் கிளம்பலாம் போதுமா? சரி, டென்ஷன் வேண்டாம். ஒன்றும் டென்ஷன் ஆகுது. சரி பட்டும். இன்னும் நான் பேசினா எனக்கு போக மனசு வராது. எனக்கும் வேலை இருக்கு. மிஸ் யூ பாய். இது பட்டும். மாட்டேன், நம்பவே மாட்டேன். நம்பாதீங்க, கிளம்புங்க. கோச்சுக்கிட்டியா? ஒரு எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம், கிளம்புங்க. நம்புறா கோச்சுக்காத பாய். பாய் பாய். அப்புறம் சிடுவேன். சரி சரி கிளம்பிட்டேன். எனக்கு இருப்பு கொள்ளல போல இருக்கே. நீங்க ஆமாம் என் மாப்பிள்ளையும் ஒரு ஃப்ரெண்டு கேரளா போயிட்டாரு, ஒரு ஃப்ரெண்டு ஹைதராபாத் போயிட்டாருன்னு வருத்தத்தில் இருக்கான். நீ ஏன்டி ஜானு கலாய்க்கிற? அதாங்க பேசுறதுக்கு ஆளே இல்ல போல. எல்லாம் குடும்பமா பண்ணாங்க. என் குடும்பம் நாங்க இங்கதான் இருக்கோம். ஆனா இங்க இருக்கோம் உன் குடும்பம்ன்ற. இல்ல நம்ம அப்பா சித்த பச்சத்தி எல்லாரையும் கூட்டு போனாங்க. அவங்க கொண்டாட்டி தானே கூட்டு போனாங்க. என் மருமக இங்கே தானடா இருக்கா? ஓகே இருக்காங்களே, டெய்லி ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு. என்னடா சொல்ற? என்ன வேற எப்போ பார்க்க முடியும் அவங்கள? சரிடா. வரட்டும் கேக்குறேன். அது என்ன அது? முக்கியமான சர்ச்சையெல்லாம் சீக்கிரம் பண்ணிடுறா. இப்போ பூஜை அது இதுக்கு லீவ் போடணும்ல. இவ்வளவு பேசுறான், இவன் இன்னைக்குதான் வீட்டுல இருக்கான். வரமா ஐயா சரியா வீட்டுக்கு வந்தாரா கேளுங்க. 2 பேரும் வரது இல்லதான். என்னடா உன் கதை? ஆமாப்பா, கல்யாணம் அதுக்கப்புறம் நிறைய லீவ்லாம் தேவைப்படுது. அதனால ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்ட்டு. இவன் வேற இல்ல, கையெல்லாம் இல்ல. ஸோ மெயின்டைன் பண்ணணும்லப்பா. அதான் இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். நம்பிக்கையானவங்க சுத்தி யாரும் இல்லைப்பா இப்போ. ஸோ அதனால எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணி வைக்கலான்ட்டு தான்ப்பா. இப்போ பூஜைக்கு கோயிலுக்கு போறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் லீவ் தேவைப்படுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிடுவோம். ஆனால் ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தான்ப்பா. அவளும் அதுக்குலாம் சர்ஜரிலாம் பண்ணிட்டு இருக்கா. முக்கியமான சர்ஜரிலாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இது பண்றாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே டேட் எல்லாம் இப்போ சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணி ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கா. வேற ஒன்றும் இல்லைப்பா. மற்ற சர்ஜரிலாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு இருக்கால. ஸோ அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சதெல்லாம் இப்போ சேர்த்து பண்றா. ஏன்னா டாக்டர் கூட ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் இருக்கும்போது அது இவளே இருந்துருக்கா. அதனால பிரச்சனையா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, லீவ் வேணுன்றதுக்காக தான். தெரியுது ரீசன் எல்லாம், இருந்தாலும் பார்க்க முடியும், கஷ்டமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் வச்சுமே பார்க்க மாட்டீங்க. மாட்டோத்த எப்ப நான் போனா அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆபரேஷன் வார்டு அந்த போயிட்டு இருக்கா. எங்கேயும் போய் தேடுறது. சார் இன்னைக்கு சீக்கிரம் வந்த காரணம்? 2 மீட்டிங் இருக்குது அவங்களுக்கு. அது பகல்ல லண்டன்ல ஒன்று பேசணும், அமெரிக்கா ஒன்று பேசணும். அதனால கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் அட்டன் பண்ணலான்ட்டு. அரசு எப்படி பேசிட்டு அப்புறம் போய் தூங்கலான்ட்டு. ரொம்ப எடுத்துக்காதீங்கடா. இல்லத்த நிறைய வேலை இருக்குது. பத்திரிக்கை வாங்கலாம் போகணும். நாங்கள் எடுத்துட்டு வரோம். அதில் ஒன்று சூஸ் பண்ணுங்க. பரவாயில்லப்பா, நீங்க இருக்கிற வேலையை பாருங்க. எடுத்துட்டு வந்து தந்துடுறேன். செலக்ட் பண்ணது நீங்க போய் வேணா வாங்கிடுங்க. வாங்கி எப்படி கொரியர் போட்டுருங்க. நாங்கள் பண்ணுறோம்டா. பரவாயில்ல மாமா, இப்போன்னு பார்த்து அவன் வேற அங்கே போயிட்டான். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பார்த்துக்கலாம். கிட்ட போராட்டி கொடுக்குங்களா? வேலை இருக்குல்ல. சாமி கும்பிடலாம் வந்துடும். சரி, இங்கே தூங்கு போ. நான் அங்கேயே போறேன். தூங்கினா என்னடா? இல்லை அங்கே தூங்கினாதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் அங்கே போய் தூங்கிக்கலாம். சரிடா, பார்த்து பண்ணு. சரிங்க